வணக்கம் நேர்களே. ட்ரம்ப் தொடர்ந்து அதிரடியான விஷயங்கள செஞ்சுகிட்டே இருக்காரு. அதுல முக்கியமான விஷயம் இஸ்லாமிய நாடுகள்லாம் ஆப்ரஹாம் அக்கார்ட்ல கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆப்ரஹாம் அக்கார்ட் அப்படிங்கிறது என்ன? அது ஏன் முக்கியம்? அதை ஏன் ட்ரம்ப் கொண்டு வந்தார்? இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் ஏன் அதை எதிர்க்கிறாங்க? அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பாலஸ்தீன் வேணும்ன்றாங்க. இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்க்கும் பாலஸ்தீனுக்கும் இருக்கக்கூடிய லிங்க் என்ன? பாலஸ்தீன் இஸ் ஃபார் பாலஸ்தீனியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பாலஸ்தீன் அப்படிங்கிறது ஏன் முக்கியம்? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட் அப்படின்றதுல கையெழுத்து போடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கெல்லாம் முன்னாடி அதுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் சொல்றது பாலஸ்தீன் அது வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு. அப்ரஹாம் அக்கார்டுங்கிறது வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது மாதிரி இந்த அரபு கண்ட்ரீஸை இஸ்ரேலை ரெகனைஸ் பண்ணி அவங்களோட நார்மல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களோட ஐடியா. பாலஸ்டைனுங்கிறது வந்து ஒரு ட்ரை ஏரியா. அது வந்து இஸ்ரேல், சிரியா இதுக்கெல்லாம் நடுவில் இருக்கிற ஒரு ஏரியா. அது வந்து பிஃபோர் கிரைஸ்ட்லேருந்து மாறி 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 நிறைய பேர் ரூல் பண்ணியிருக்காங்க. அது வந்து அப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அப்ரஹாம் ரெக்கார்டு. ஓகே, அக்கார்ட். ஆமாம். நான் அப்ரஹாமிக் ரிலிஜனுங்கிறது ஜொராஸ்ட்ரியன், ஹிந்துயிசம், ஜெயினிசம், புத்திசம் எல்லாம் நான் அப்ரஹாமிக், ஷின்டோயிசம், ஓகே, இதெல்லாம் நான் அப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ். ஓகே. இந்த உலகத்தில் இருக்க ஹிந்துயிசம் தான் இப்போதைக்கு சர்வைவிங் லார்ஜஸ்ட் நான் அப்ரஹாமிக் ரிலிஜன். வித் ஜெயினி, புத்திஸ்லாம் ஃபாலோயிங், ஷின்டோ கின்டோலாம் ஃபாலோயிங். இந்த அப்ரஹாம் வந்து அவன் பையனை சாக்ரிஃபைஸ் பண்ணான்ல, அதுலேருந்து வந்தது தான் இந்த 3 ரிலிஜன். ஜூதாயிசம். ஜூதாயிசம்லேருந்து ஒரு போர்ஷன் பிரிஞ்சவங்க தான் கிறிஸ்துவர். ஓகே. இந்த ஜூதாயிசமில் என்ன நம்பிக்கைன்னா, கடைசியில் ஒரு பெரிய ப்ராஃபெட் வருவான். அந்த ப்ராஃபெட் நம்மளுக்கு வழிகாட்டுவான். நீங்கள் சொல்கிறது ஜூஸ். ஜூடாயிசம் இஸ் ஜூஸ். ஆமாம். இப்போ இந்த கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ப்ராஃபெட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டார் அப்படின்னு வந்துட்டு அவன் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அதுலேருந்து கீழே வந்த அப்புறம் இந்த இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறான், அது ப்ராஃபெட் முகமது தான் அந்த ப்ராஃபெட், இதுக்கு மேலே ப்ராஃபெட் வரமாட்டான் அப்படின்னு. ஓகே. ஸோ இது ஜூயிசம்லேருந்து பிரிஞ்சு வந்தது தான் இஸ்லாமியர்களும் முஸ்லிம்ஸும், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும். இது 3 ஒரே ரிலிஜன் தான். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுன்னு பைபிளில் இருக்கிறது இஸ் காமன் போத் ஃபார் ஜூஸ் அண்ட் தி கிறிஸ்டியன்ஸ். ஓகே. வந்து நியூ டெஸ்டமெண்ட்டுங்கிறது தான் ஒரு கிறிஸ்டியன்ஸுக்கு டிஃப்ரெண்ட். இதுதான் பேசிக் ரிலிஜன் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஓகே. இந்த 3த்துக்குமே ஜெருசலம்ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ், பேஸ். அங்கே தான் 3 ஹோதி ஷ்ரைன். ஜூஸுக்கும் அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. கிறிஸ்டியன் அங்கே தான் சர்ச்சு, ஜீசஸ் கிரைஸ்ட் இருந்த ஊர் சிரியா, இஸ்ரேல், இதுதான் அந்த ஊருன்னு அவங்க நம்புகிறாங்க. இஸ்லாமியருக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ். அல் அக்ஸா அப்படின்ற இந்த 3 இடம் 3 பேருக்கும் இது இம்பார்ட்டன்ட். ஆனாலும் 3 பேரும் அந்த இடத்துக்கு சண்டை போட்டுன்னே இருப்பாங்க. ஜெருசலம்ங்கிற ஊருக்கு அதுக்கு வந்து க்ரூசைடெல்லாம் நடந்திருக்கு. எப்படி அந்த ஜெருசலமை காப்பாற்றணும் இஸ்லாமியர்கிட்டருந்து. ஆக்சுவலாக வந்து கேனனைட் பீப்புள்னு சில பேர் அதை ரூல் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் ஜூயிஷ் சிட்டி ஸ்டேட்ஸ் அங்கே இருந்தது. ஆனால் பல வருஷம் 1000 வருஷம் ரூல் பண்ணது இஸ்லாமியர்கள். ஓகே. இந்த இஸ்லாமியர்கிட்டேருந்து கைப்பற்றினது ஆட்டோமன் எம்பையர். இந்த ஆட்டோமன் எம்பையர் கொலாப்ஸ் ஆன் 15-16 செஞ்சுரியில் ஒரு 200 வருஷம் இந்த ஆட்டோமன் எம்பையர். இந்த ஆட்டோமன் எம்பையர் கொலாப்ஸ் ஆன அப்புறம் இது பிரிட்டிஷ் ப்ரொடெக்டரேட்டாக மாறிடுது. ஸோ எல்லோரும் இருந்திருக்காங்க அங்கே, கிறிஸ்டியனு, முஸ்லீமு எல்லோரும் இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீமுக்கும் பல நேஷன் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஓகே. யூதவர்களுக்கு நேஷன் ஸ்டேட் கிடையாது. எல்லா ஊர்லேயுமே யூதவர்களை தனியாக வச்சுருவாங்க. ஓகே. தே ஆர் நாட் பீப்புள், நார்மல் பீப்புள் கிடையாது. அவங்கள ஒதுக்கி வச்சிடுறது தான் ஹிஸ்ட்ரி. ஆனால் அவங்களுக்கு லேண்டு வச்சுக்க முடியாது. லேண்ட் இருந்தால் தான் வெல்த் அந்த காலத்தில். ஸோ தே கேனாட் டூ அக்ரிகல்ச்சர். ஓகே. அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாதுங்கிறதுனால யூதவர்கள் தான் ஃபஸ்ட்டு படிக்கிறாங்க. ஓகே சார். நம்பர்ஸ் இல்லைன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு எஜுகேட்டட் இலைட். படிப்புங்கிறது வந்து 10% கூட கிடையாது பாப்புலேஷன். லெஸ் தென் 5% ஆஃப் பாப்புலேஷன் இஸ் லிட்ரேட். அந்த 5%னா ஜூயிஷ் கம்யூனிட்டியில் லிட்ரஸி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஓகே. ஏன் ஹைனா, அவனால் வந்து ஃபார்மிங் பண்ண முடியாது. அவன் மற்ற வேலை தான் செய்யணும். அதனால அவன் மர்ச்சண்ட்டாக இருக்கணும். மர்ச்சண்ட்னா கொடுக்கல் வாங்கல் தெரியணும், காசு பணம் தெரியணும்.
டில் அபவுட் 16-17 செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸ் கெனாட் இன்னைக்கு இஸ்லாமியர் வட்டி கடன் வாங்க மாட்டான்னு சில பேர் இஸ்லாமியர் இருக்கிற மாதிரி கிறிஸ்தவர்களும் கடன் வாங்க மாட்டாங்க, அதாவது வட்டி வாங்க வட்டி மாட்டாங்க. வாங்க மாட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் 17 செஞ்சுரி இதை மாற்றுறாங்க. ம். ஸோ ஆனால் வட்டிங்கிறது கொடுத்து தான் ஆகணும். ம். ஸோ அந்த வட்டி கொடுக்குற வியாபாரமும் ஜூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ம். அதனால தான் ஜூஸ் பிகம் வெரி வெல்த்தி. நீ ஷேக்ஸ்பியர் படிச்சிருக்கேன்னா ஷைலாக் தி ஜூ, மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்னு ஒரு புக்கே இருக்குது. ம். அதில் வந்து ஷைலாக்னு ஒருத்தனோட கேரக்டர் வரும். ம். அவன் ஒரு பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் கேட்பான். ம். அவனே அவனை ஒரு நெகட்டிவ், ஒரு ஜூங்கிற ஒரு மோசமானவன் தான் அந்த கேரக்டர் போர்ட்ரே பண்ணுவான், ஷைலாக் தி ஜூன்னு. ம். அப்படின்னா அந்த அந்த டைமை ஜூஸை வந்து ஒரு எதிரிகளை மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு கெட்டோவில் தான் இருக்கணும், இந்த ஏரியாவில் இந்த குவார்ட்டரில் நீ இருக்கணும், ஒரு நெசசரி ஈவில் நீ. ஓகே. அவங்க வந்து சொஃபஸ்டிகேட்டடாக அவங்க ரிலிஜன் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. தே ஹேட் தேர் ஓன் சொஃபஸ்டிகேஷன், ம். தே ஹேட் தேர் ஓன் ரிலீஜியஸ் பிலீவ்ஸ் அண்ட் ஆல் தட். ம். தேவர் ஹைலி இன்டெலெக்சுவல்ஸ். ஓகே. அதில் ஷெப்பாடிக் ஜூஸ்ன்னு சில ஜூஸ் எல்லாம் இருக்காங்க, ம். பக்டாடி ஜூஸ், ஷெப்பாடிக் ஜூஸ், இது மாதிரி பல குரூப்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஜூஸுக்கு தனியாக ஒரு கண்ட்ரின்னு கிடையாது. ம். பட் இப்போ இந்த இதோட மோஸ்ட் ப்ராமினென்ட் வந்து இந்த ராட்சைல்ட் ஃபேமிலி. ஓகே. இது மாதிரி பல ஜூஸ் இருக்காங்க. இந்த இலுமினாட்டிலாம் கதை. ம். இந்த ஜூஸ் வந்து எல்லா ஊர்லேயும் அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுவான். ராட்சைல்ட் தான் வந்து நெப்போலியனுக்கும் காசு கொடுத்தான், பிரிட்டிஷ் எம்பரருக்கும் காசு கொடுத்தான். இன்றைக்கி அமெரிக்காவோட ஃபைனான்ஸ் சிஸ்டம் நடத்துகிறதே ஜூஸ் தான், ம். ராட்சைல்டு கிடையாது, ஓகே. ஜூஸ். ம். நீங்கள் என்ன பெரிய பிஸ்னஸ் எடுத்தாலும் அதில் ஒரு ஜூ உட்காந்துருப்பான். அதே மாதிரி யூரோப்லேயும் பெரிய பிஸ்னஸ்மென்னா ஜூஸ், தே கண்ட்ரோல் தி மணி. ம். அதில் ராட்சைல்ட் சொன்னது ஒன்று இருக்குது, he who controls you give me the control of the printing press ம். and I decide who sits on the throne. இந்த நோட் அடிக்கிற ரைட் எனக்கு கொடுத்துட்டேன்னா யார் ராஜாவாக இருப்பான்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஜூஸ் வேர் வெரி ஷார்ப். ம். இப்போ ஜார்ஜ் சோரோஸ் ஒரு ஜூ, ஷெப்பாடிக் ஜூ. ம். இவன் ஒரு ஜூ, இந்த இன்டெலோட பெரிய ஆளாக இருந்த அணு ஒரு ஜூ, ம். டேனியல் கேஹ்மன் ஜூ, ஆமஸ் ட்ரவாஸ்கி ஜூ, ரிச்சர்ட் ஃபைன்மன் ஜூ. ம். ஸோ தே அந்த கம்யூனிட்டி சைஸுக்கு தி அமௌண்ட் ஆஃப் நோபல் ப்ரைஸ் தே ஹவ் ஒன், அமௌண்ட் ஆஃப் தி வாட் தே ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு தி வேர்ல்ட் இஸ் எனார்மஸ். ஐ திங்க் ஆல்ஃப்ரட் நோபல். அவனும் ஜூ கிடையாது, ஐன்ஸ்டைனும் ஜூ. ஆல்ஃப்ரட் நோபல், ஐன்ஸ்டைன். எஸ். ஸோ இவங்கெல்லாம் இது மாதிரி ஒரு கேங்கு. ம். இவங்களுக்கெல்லாம் என்னன்னா எங்களுக்குன்னு ஒரு நாடு கிடையாது. 1917 பால்ஃபோர் டிக்ளரேஷன் ஒன்று. ஓகே சார். பால்ஃபோர் தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்தான். ம். பால்ஃபோர் வாஸ் அண்டர் தி பே ஆஃப் தி ராட்சைல்ட்ஸ். ஓகே. அவன் என்ன சொல்லிட்டான்னா பாலஸ்டைனில் வந்து இண்டிபெண்ட்டாக அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தது, ம். ஒரு இண்டிபெண்ட் ஜூயிஷ் ஸ்டேட்டு நாங்கள் விடுவோன்ட்டான். ம். அப்போ அங்கே ஜூஸே கிடையாது, மேக்ஸிமம் இருந்தது முஸ்லிம்ஸ். ம். கண்ட்ரோல் இங்கிலாண்டு இருக்குது. அவன் சொல்கிறான் நான் ஜூஸை உள்ளே விடுறேன்னு. அப்புறம் வேர்ல்டு வார் 2 நடக்குது, ஜூஸை பயங்கர மாஸ் மர்டர் நடக்கிறது, ம். படுகொலை நடக்கிறது, யூரோப் ஃபுல்லாக ஹாலோகாஸ்ட் நடக்கிறது. அவங்க பயங்கரமாக எல்லா யூரோப்பியன் ஸ்டேட்ஸும் கலெக்டிவ் கில்ட்டில் வராங்க, இதை பண்ணிட்டோம் நம்ம ஓவராக பண்ணிட்டோன்னு. ம். அவங்க உடனே இதான் சாக்குன்னு கேட்டு இதை வாங்கிடுறோம். ஸோ செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் உள்ளே போய் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் அப்படி ஆயிருக்காங்கங்கிறது தெரிய வருது. எங்களுக்கு போகிறதுக்கு நாடு இல்லை அப்படின்றதுனால அந்த இடத்துல இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு பிறக்குது. இப்போ பிறக்குது ஜூயிஷ் நேஷ்னல் கவுன்சில்னு. ம். ஓட்டெல்லாம் யூஎன்ல ஜெயிக்கலை, ம். அவங்க பணத்தை வச்சு அடித்து வாங்கிட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய பாஸ்போர்ட்லேயே இஸ்ரேலை தவிர இந்த பாஸ்போர்ட் வந்து எல்லா நாடுகளுக்கும், இந்தியாலையும் அப்படி தான். அதாவது ஜூஸ் வந்து பொதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக லேண்ட் பேங்க்கை கிரியேட் பண்ணாங்க. அந்த இஸ்ரேல்ன்ற இடத்துக்கு பக்கத்தில் லேண்ட் பேங்க்கை கிரியேட் பண்ணாங்க. அதான் வாங்கிட்டான் கடைசியில். அதான் இந்த அக்கார்டில் மற்றவங்கலாம் கூட கையெழுத்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாகிஸ்தான் போடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சும்மா எவனும் போட மாட்டான். பாகிஸ்தான் எது கூட பண்ணும்.